ஒரு குட்டி கதை சொல்லவா? நான் படிச்சது தான் ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு நாட்டோட ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சான். தான் வாயில இருந்த எல்லா பல்லும் விழுந்துட்டு தான் பொக்கவாயா ஆன மாதிரி ஒரு கனவு. இந்த கனவு பிடிக்காம பயந்து முழிப்பு தட்டி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்த்ததுதான் இது கனவு தான். அதுவும் கொஞ்சம் தைரியமா இருந்தாலுமே அடுத்த நாள் காலையில அரசவையில ஜோதிடர்களை கூப்பிட்டு இதுக்கான விளக்கத்தையும் பலனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒரு ஜோதிடர் வந்து இதுக்கான பலனை சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அரசே இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க கூட பிறந்தவங்க, உங்க மனைவி, மக்கள், குழந்தைங்கன்னு உங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு கோபமான அரசர் உடனே அந்த ஜோதிடரை சிறையில அடைங்க அப்படின்னு உத்தரவிட்டுறாரு. மறுபடி வேற ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு அதுக்கான பலனை கேட்கும் போது அந்த ஜோதிடர் என்ன சொன்னாருன்னா, அரசே உங்களோட மனைவி, மக்கள், குழந்தைங்க, சொந்த பந்தங்கள், உறவினர்கள் அத்தனை பேரை விட உங்களோட ஆயுள் அதிகம். நீங்க ரொம்ப நாளைக்கு அவங்கள விட நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு சந்தோஷமான அரசர் அந்த ஜோதிடருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வச்சாராம். இது என்னடா கூத்து, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த தானே சொன்னாங்க அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆனா சொன்ன விதம், சொன்ன வார்த்தை, அவங்க பயன்படுத்தின அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அந்த அரசருக்கு நல்ல விதமா தெரிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. அதனால நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள்ல எப்பவுமே கவனமா இருங்க. விஷயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் தன்மையா புரியுற மாதிரி பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிர்த்தாப்புல கேட்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எதமா இருக்கும். அவங்க வலிகளுக்கு கொஞ்சம் மருந்தா அவங்கள காயப்படுத்தாத விதத்திலயும் இருக்கும். முன்னோர்கள் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளை சுத்தி நிறைய தேவதைகள் எப்பவுமே இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாம. அதாவது ஏஞ்சல்ஸ் நிறைய நம்மளை சுத்தி இருப்பாங்களாம். நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதாவது நம்ம நல்லா இருக்கணும், நமக்கானது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்துறதுக்காக, நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நம்மளை சுத்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாம அவங்க இருப்பாங்களாம். இப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உன்னை கட்டி மேய்க்கிறதுக்கு ஒரு எருமையை கட்டி மேய்க்கலாம், ஒரே தலை வலியா போச்சு அப்படின்னு நம்ம பேசினா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த ஏஞ்சல்ஸ் நீ கேட்டது கிடைக்க பெறுவாய் அப்படின்னு தலைவலியை கொடுத்துட்டு போயிடும். எருமையும் சேர்த்து கொடுக்குமான்னு கேட்காதீங்க, அது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. ஆனா அதுவே கொஞ்சம் பாசிட்டிவா, சரி விடு இதெல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லாதான் நடக்கும், வா ஒரு காஃபி குடிச்சிட்டு நிம்மதியா பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கான நல்ல இடங்கள், நல்ல நேரங்கள், நல்ல விஷயங்கள் அமைய பெறட்டும் அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரியே நடக்கட்டும்னு வந்த ஏஞ்சல்ஸ் உங்களை வாழ்த்திட்டு போகும். அந்த தேவதைகளோட வாழ்த்துக்களை பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல வார்த்தைகளா வரணும். சோ வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருங்க. நம்மள எத்தனை பேர் பயந்துருப்போம், ஐயோ போச்சுடா வாயை வச்சுட்டா நடக்க போகுது அவ்வளவுதான் அப்படின்னு. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்துதான். ஏங்க நல்ல வார்த்தைகளுக்கா பஞ்சம். சோ எப்பவுமே நல்லதையே பேசுவோம்.